நம்ம கத்தோலிக்க திருச்சபை கண்டெம்ப்ளேஷன் இஸ் கிரேட்டர் தென் ஆக்ஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. கண்டெம்ப்ளேஷன் கிரேட்டர் தென் ஆக்ஷன் என்னப்பா சொல்கிற அப்படின்னா, கடவுளோடு இருப்பது கடவுளுக்காக செய்யக்கூடிய காரியங்களை விட மேலானது. எப்படி? கடவுளோடு இருப்பது கடவுளுக்காக செய்யக்கூடிய காரியங்களை விட மேலானது. ஆமாம், கடவுளோடு இருப்பது தான் முதன்மையான ஒரு காரியம் அப்படின்றத சர்ச் நமக்கு சொல்லுது. எங்கே சொல்லுது? இயேசு கிறிஸ்து சொன்னதை தான் சர்ச்சும் சொல்லுது. நம்ம மார்த்தா மரியா கதையில் இருந்தது. ஸோ அதை தான் இன்றைக்கான வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா நிறைய வீடியோஸும் உங்களால் மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்த்தா மரியா, ஜீசஸ் அவங்க வீட்டுக்கு வராரு. மார்த்தா பரபரப்பாக இருக்காங்க. அங்கே சமையல் பண்ணணும், ஜீசஸ்க்கு வந்து வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், பரபரப்பாக இருக்காங்க. ஆனால் மரியா ஒன்றும் பண்ணல. ஜீசஸ் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அவர் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜீசஸ் எப்படி பேசுவார்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு ஊமைகள், அவ்வளவு அனுபவம், அவரோட பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் மேரி அவர் கீழே போய் உட்காந்துக்கிட்டு அவரோட பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு உரையாடல் நடந்திருக்கும். இதை பார்த்துட்டு மார்த்தாக்கு ஒரே டென்ஷன். என்னது, நான் இங்கே அடிச்சு பிடிச்சி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவன் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா, வீட்டுக்கு வேற இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு, அவரை கேட்க மாட்டீங்களா, நீங்கள் கேட்க மாட்டீங்களா, எனக்கு நான் தனியாலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமாக கேட்டிருக்காங்க. உடனே இயேசு வந்து நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு நினச்சி அவங்க கேட்டாங்க. பட் ஆனால் மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் அப்படின்னு டக்குன்னு போட்டு உடைச்சு விட்டுறாரு. அப்போது மார்த்தாக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கமும் ஒரு சின்ன ஒரு கவலை இருந்திருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து மீது முழுமையான அன்பு வச்சதால தான் அவங்க அவ்வளோ செய்கிறாங்க. ஐயோ, இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவங்க ஏதாவது செய்யணும் அப்படின்றதால இயேசு கிறிஸ்து மீது வைத்துள்ள அன்பால் தான் அவங்க அப்படி செஞ்சாங்க. ஆனால் இங்கே மரியா அந்த அன்பை செயலில் வெளிப்படுத்தினாங்க. மார்த்தாவும் செயலில் வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இயேசு கூட இருப்பது தான் முதன்மையான காரியம்ப்பா. எல்லாத்தையும் எடுத்து ஓரவை, முதல்ல உட்காந்து அவரோட பேசணும், அவரோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை பற்றி கவலைப்படாமல் கடவுள்கிட்ட போய் உட்காந்துட்டாங்க. இதை தான் கடவுள் விரும்புகிறார். நம்ம பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் கடவுளுக்காக நான் செய்கிறேன், இல்லை கடவுளுக்காக செய்கிறேன் அப்படின்னாலும் அவங்க கஷ்டப்படுறாங்க, நான் அதை செய்கிறேன் அப்படின்னு கடவுளை முதன்மைப்படுத்தாமல் பல நேரங்களில் நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம். அதுக்கு வெட்டி சாக்கும் நம்ம சொல்லுவோம். சர்ச்சுக்கு ஏன் போகலைன்னா, இல்லை எனக்கு வேலை இருந்தது, நான் செய்கிற வேலையினால பல பேர் பலனடைகிறாங்க, அதனால நான் வந்து போகிறேன். ஓகே, ஃபைன். ஆனால் வேறு ஏதோ ஒரு நேரத்தில் உங்களால் சர்ச்சுக்கு போயிருக்க முடியும். அந்த நேரத்தில் நீங்கள் சர்ச் போனீங்களா? கிடையாது. ரெண்டாவது, நமக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்கும், ஆனால் அதை செய்ய மாட்டோம். டைம் இருக்கும், சர்ச்சுக்கு போக மாட்டோம். பிறரன்பு பணிக்கான ஒரு டைம் நமக்கு இருக்கும், இல்லை அதற்கான மணி, அதுக்கான பணமும் நம்மக்கிட்ட இருக்கும், அதையும் நம்ம செய்கிறது கிடையாது, எதுவுமே செய்கிறது கிடையாது. அப்போ ரெண்டுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படி பல நிலைகளை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் கடவுள் விரும்புவது இதுதான். கடவுளோட முதல்ல நம்ம நல்லுறவோடு இருக்கணும், ஒரு கம்யூனியன் லைஃப் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அன்பு தான் கடவுள் என்று பைபிளை நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு அன்பு தான் கடவுள் என்றால் அந்த ஒரு அன்பானது ஒருத்தங்களுக்குள்ள இருக்கிறது மட்டும் அன்பு கிடையாது. அன்பு என்பது பகிர்ந்து கொள்ளக்கூடியது, ரெண்டு பேருக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு அன்பு. அப்போது உங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது ஒரு அன்பு, அந்த அன்பு தான் கடவுள். அப்போ அந்த ஒரு உறவு எவ்வளோ அழகான ஒரு உறவாக இருக்குது. அப்போ அதுதான் முதன்மையாக இருக்கணும். அது இருந்தாதான், அந்த அன்பு இருந்தாதான் கடவுளுக்காக அடுத்து நீங்கள் செயல்படவே ஆரம்பிப்பீங்க. கடவுள் மீது அன்பு இல்லை அப்படின்னா நம்மளால் பிறரன்பு பணியை சிறப்பாக செய்யவே முடியாது. சரி, இன்னைக்கான சூழ்நிலையில் கடவுளோடு இருப்பது என்பது எப்படி சாத்தியம்? ஏன்னா அன்னைக்கு ஜீசஸ் உயிரோடு இருந்தார், அவரோடு இருக்கிறது பாசிபிள் ஆச்சு. இன்னைக்கு எப்படிப்பா அது பாசிபிள்? இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு இருக்கு. நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறது, மாஸ் அட்டன் பண்ணுறது, அங்கே பிரசங்கத்தை கேட்கறது, இறைவார்த்தையை தியானிப்பது, அது மட்டும் இல்லாமல் திவ்ய நற்கருணை இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தத்தை முழு தயாரிப்புடன் பெறுவது. இதுதான் இயேசுவோடு அந்த ஒரு உறவில் இருப்பது. இதை முதன்மைப்படுத்தணும். எல்லா சண்டேவுமே மறக்காமல் மாசுக்கு போகிறது கடவுளோடு நல்லுறவில் அந்த ஒரு கம்யூனல் லைஃபுக்கான ஒரு அடித்தளம். அது உடஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளோட உறவே நமக்கு உடஞ்சி போயிடும். எவ்வளவு நீங்கள் ஆக்ஷன்ஸ் செஞ்சாலும்
அதை நம்பிக்கையோடு செஞ்சாலும் பலன் தராது. கடவுளோடு ஒன்றித்து இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஆலயம் செல்ல வேண்டும். அங்கு இறைவார்த்தையை கேட்டு அதை தியானிக்க வேண்டும். அங்கு கொடுக்கக்கூடிய இறைவனுடைய திருவுடல் திரு ரத்தத்தை பெற்று கொள்ள வேண்டும். இதை நான் சொல்லலை, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். அவரோடு உறவில் இருப்பதற்கு அவர் ஒரு வழிமுறையை கற்பித்து விட்டு போயிருக்கின்றார். அதை கடைபிடிப்பதே சிறந்த வழி. இதுதான் நல்ல வழியை மரியாள் தேர்ந்து கொண்டார் என்று இயேசு சொல்லியிருப்பார். அந்த நல்ல வழி இதுதான். சர்ச்சோடு ஒன்றித்திருப்பது, ரெகுலராக மாஸ் போகிறது, அங்கே சொல்லக்கூடிய இறைவார்த்தையை தியானிப்பது, இறைவனுடைய திருவுடல் திரு ரத்தத்தை பெறுவது. இன்றைக்கு அதையே பல திருச்சபையில் உடைச்சிட்டாங்க. இறைவனுடைய திருவுடல் திரு ரத்தத்தில் அவர் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு அப்பம் ரசம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை ஒதுக்கி வச்சுட்டாங்க. மேலும் இயேசு சொன்ன பல காரியங்களை அவங்க ஏற்றுக்கலை. ஸோ இயேசு சொன்ன எதுவுமே ஏற்றுக்கல, ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறாங்க. இது எல்லாத்திற்கும் அடிப்படையான காரணம் என்னன்னா, இயேசுவை புரிந்து கொள்ளாமல் போனது தான், சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் போனது தான். அதெல்லாம் நிறைய இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம உஷாராக இருக்கணுங்க. அந்த மாதிரி போலி போதனைகள், தப்பறை கோட்பாடுகளுக்கு நம்ம விழுந்துடக்கூடாது. இயேசுவோடு அந்த ஒரு கம்யூனல் லைஃப்பில் நம்ம இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஆலயம் செல்ல வேண்டும், திருப்பலி காண வேண்டும், இறைவார்த்தையை கேட்டு அதை தியானிக்க வேண்டும், நற்கருணை உட்கொள்ள வேண்டும். அது கண்டிப்பாக அவசியம். அது இல்லாமல் நம்மால் இறைவனோடு ஒன்றித்திருக்க முடியாது. இதை நான் சொல்ல, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார் மறுபடியும். அதனால தான் பேதுருவிடம் அதற்கான அதிகாரத்தை அவர் ஒப்படைத்தார். பெந்தகோஸ்தே திருநாளில் அவர்கள் மீது தூய ஆவியை பொழிந்து அவர்களுக்கு அனைத்து அதிகாரத்தையும் பகிர்ந்து அளித்தார். இயேசுனுடைய பங்காளிகளாக அப்போஸ்தலர்கள் இருக்கின்றார்கள். இன்றை வரைக்கும் கத்தோலிக்க திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய குருக்கள் அனைவரும் இயேசுவினுடைய நேரடி பங்காளிகள். அவர்களுக்கு பாவத்தை மன்னிப்பதற்கான அதிகாரம் இருக்கின்றது, திருவருட்சாதனங்களை தருவதற்கான அதிகாரம் இருக்கின்றது. இதை தந்தவர் நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து. இதை விட்டு விலகி செல்லக்கூடிய அனைவரும் தவறான வழியை தேர்ந்து கொண்டு பாதை மாறி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நம்ம உணர வேண்டும். ஸோ ரெகுலராக மாசுக்கு போங்க, அங்கே வாசிக்கிற இறை வார்த்தையை உங்களோட மனசில் தியானிங்க. அதை எப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தலாம் அப்படின்றத யோசிங்க. மறக்காமல் முழு தயாரிப்போடு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடல் திரு ரத்தம், அதை முழு நம்பிக்கையோடு, அதில் இயேசு கிறிஸ்துவை நான் பெறுகின்றேன் என்ற நம்பிக்கையோடு அதை வாங்குங்க. நிச்சயமாக அதை இயேசுவும் விரும்புவார். இயேசு விரும்புகிறது அதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மேலும் உங்களுடைய சேனலை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திடுங்க. ஸோ இன்னும் நம்ம என்ன வீடியோஸ் போடலாம், எப்படி போடலாம், அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.